Happy day. Welcome to Stock Insights. Yesterday நிறைய Q1 ரிசல்ட் வந்திருக்கு. பேங்கிங் செக்டார், ஃபார்மா, ஆயில், EV செக்டார், மார்க்கெட்டை மூவ் பண்ணக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல NACL இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்னு சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20.84 crore கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ ஆனா 14% டிக்ளைன் ஆயிருக்கு. EBITDA 20% grow ஆயிருக்கு. மார்ஜின் 7.47% ல 10.36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டர்ல லாஸ்ல இருந்திருக்காங்க, இப்ப ப்ராஃபிட்டுக்கு மீண்டு வந்திருக்காங்க. போர்டு நாசன்ஸ் லேப்ஸ் சப்சிடரிய 8.15 crore செல் செய்ய அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. HPCL Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இந்த குவார்ட்டர்ல ரொம்ப வீக்கான ரிசல்ட். கம்பெனி 11,526 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல ப்ராஃபிட்ல இருந்தது, இப்ப லாஸ்க்கு வந்திருக்கு. மார்க்கெட்டிங் மார்ஜின்ஸும் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால ஏர்னிங்ஸ் பாதிச்சிருக்கு. ரெவென்யூ மட்டும் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெட்ரோல் அண்ட் டீசல் சேல்ஸ் 8% grow ஆயிருக்கு. ரீட்டைல் அவுட்லெட்ஸ் 25,000 பிளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிப்பான் லைஃப் இந்தியா AMC Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ்ல கண்டினியூவா ஷைன் ஆயிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூவும் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை கொடுத்திருக்காங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 8.62 lakh crore கிராஸ் பண்ணிருக்கு. சிப் இன்ஃப்ளோ 11,000 crore கிராஸ் பண்ணிருக்கு. டிஜிட்டல் இன்வெஸ்டர்ஸ் அதிகரிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. யூகோ பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் NPA அண்ட் நெட் NPA ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொவிஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் அசெட் குவாலிட்டி இவங்களோட ஏர்னிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. IndusInd Bank Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. எக்ஸலன்ட் குவார்ட்டர்னு சொல்லலாம். ப்ராஃபிட் 46% ஜம்ப் ஆயிருக்கு. ரிசல்ட் மார்க்கெட் எஸ்டிமேஷனை பீட் பண்ணிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அண்ட் NPA ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெபாசிட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கேபிட்டல் பொசிஷன் இவங்க கிட்ட இப்ப ஸ்ட்ராங்கரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டோட நல்லாவே கொடுத்திருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் ஒரு பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். ப்ராஃபிட் 69% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 6% டவுன் ஆயிருக்கு. EBITDA 55% டவுன் ஆயிருக்கு. மார்ஜின் ஆல்மோஸ்ட் ஹாஃப். 250 crore ப்ரொவிஷன் இம்பாக்ட் ஆயிருக்கு ஏர்னிங்ஸ்ல. நார்த் அமெரிக்கால சேல்ஸ் ஷார்ப்பா கம்மி ஆயிருக்கு. ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ஏரோ பிசினஸ் க்ரோ ஆயிருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இவங்க க்ரோ ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நியூ ப்ராடக்ட்ஸும் நிறைய லான்ச் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலா பாட்டம் லைன் பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஒன்ன வீக்னஸா தான் இருக்கு. அதுதான் ஏர்னிங்ஸை பேர்டா ஹிட் பண்ணிட்டு இருக்கு. ஷாப்பர் ஸ்டாப் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரீட்டைல் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்லோவா. ரெவென்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ கம்மி பண்ணிருக்காங்க, பட் ஸ்டில் லாஸ் தான். பியூட்டி பிசினஸ் க்ரோ ஆயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிருக்கு. பிரீமியம் ப்ராடக்ட் 72% சேல்ஸ் ஆயிருக்கு. 8 நியூ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. டெப்ட கம்மி பண்ணிருக்காங்க. ரீட்டைல் ரெக்கவரி கண்டினியூஸ் பேஸ்ல தான் இன்னும் இருக்கு. சோனா கம்ஸ்டார் பிளஸ் DENSO இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்போட வராங்க. இது ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் சொல்லிடலாம். இந்த ரெண்டு பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க EV, ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ், மோட்டார்ஸ், இன்வெர்டர்ஸ் அண்ட் ஆக்சஸ் மேல. இதனால EV பிசினஸ் ஃபியூச்சர் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகலாம்னு சொல்லியிருக்காங்க. லாங் டேர்முக்கு இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்டா பார்க்கப்படுது. ஹந்தர் ஆயில் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 26 crore இருந்து 192 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. எபிடாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஆரக்கிள் ஃபினான்ஸ் ஸ்ட்ராங் IT ஏர்னிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் க்ளோஸ் டு 60%. எக்ஸலண்ட் ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓவராலா சொல்ல போனா NACLோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா HPCL ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க பெரிய லாஸ். நிப்பான் லைஃப் AMC ஒரு ரெக்கார்ட் ஏர்னிங்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. யூகோ அண்ட் IndusInd Bank ஷார்ப்பா ஹெல்த்தி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ரெட்டி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ரிசல்ட். ஷாப்பர் ஸ்டாப் இப்பதான் ரெக்கவரி ஆயிட்டு வராங்க. சோனா கம்ஸ்டார் என்ட்ரா சொல்லியிருக்காங்க EV பார்ட்னர்ஷிப்ல. காந்தர் ஆயில் அண்ட் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் டெலிவர்ட் பிளாக் பஸ்டர் ரிசல்ட்னு சொல்லலாம்.
தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.